தயவு செய்து கேளுங்கள். எதிர்காலம் வருவதே இல்லை. காரணம் என்னன்னா, அந்த எதிர்காலம் ஒருவேளை நீங்கள் அந்த குறிக்கோளையே அடைந்து விட்டால் கூட நிகழ்காலமாகத்தான் வரும். அது நிகழ்காலமாக வரும் பொழுது இந்த எதிர்காலத்தின் மீதே உங்கள் வாழ்க்கையை தள்ளி போடுகின்ற இந்த மன அமைப்பின் காரணமாக 100 கோடி குறிக்கோள் 1000 கோடியா மாறிட்டு 1000 கோடி அச்சீவ் பண்ணிடலாம். அப்புறமா ஹாப்பியா இருக்கும்பா. அதுக்கப்புறம் என் லைஃபே செலிப்ரேஷன் தான்ப்பா, பார்ட்டி தான்பா. ஆழ்ந்து கேளுங்கள். எதிர்காலத்தின் மீது உங்கள் வாழ்க்கையை தள்ளி போட்டு கொண்டிருக்கின்ற எதிர்காலம் நிகழ்காலமான போதும் எதிர்காலத்தின் மீது நீங்கள் சுமத்திய குறிக்கோள் நிகழ்காலமான போது கூட மீண்டும் உங்கள் வாழ்க்கையை எதிர்காலத்தின் மீதே தள்ளி போட்டு கொண்டிருக்கிறீர்கள். இது எத்தனை பேருக்கு புரியுது? மேலும் விவரங்களுக்கு ஆஸ்க் நித்யானந்தா.